ஹலோ ரகு தாப்பா ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ரகு தாப்பா சேனல். என்னடா ரெட்ரோ போஸ்ட்லேருந்து அப்படியே டேர்ன் பேக் பண்ணுறாங்களேன்னு பார்க்குறீங்களா? ரெட்ரோ போஸ்டர் தான். ஆனால் இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வந்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலியோட ப்ரிவ்யூ ஷோக்காக வந்திருக்கோம். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி மிக மிக மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் டே ரகுக்குனால எனக்கும் அது ஸ்பெஷல் டே தான். ரகு ப்ளீஸ் வெல்கம், கம் டு இன்சைட் த கேமரா வாங்க. எஸ், ரகுக்கு வந்துட்டு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு நாள். என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரகு வந்துட்டு அஃபிஷியலாக மாஸ்டர் ஆகிட்டாங்க, டான்ஸ் மாஸ்டராக. ஆனால் அவங்களுக்கு அஃபிஷியலாக திரையில் வந்துட்டு பேர் வரோம்ல, அது வந்துட்டு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில் தான் வரப்போகுது. ஸோ அந்த சந்தோஷத்தை கொண்டாட தான் நாங்கள் வந்திருக்கோம். ரகு, கங்க்ராச்சுலேஷன் அண்ட் ஆல் த பெஸ்ட். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு உங்கள் பேர் நிறைய படத்தில் வந்திருக்கு, இருந்தாலும் இதில் வந்துட்டு ஒரு மாஸ்டராக வரப்போகுது இல்லையா, கொரியோகிராஃபர் ரகு அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ் செம்மையாக இருக்குது. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? அழுவாதீங்க ரகு, அழுவாதீங்க. இல்லை, நீ இப்படிலாம் ஆங்கர் பண்ணுவோன்னு இப்போ தான் தெரியுது. அதுக்கு தான் நான் கொலை பண்ணிடுவேன். ஸோ அந்த ரெட்ரோன்னு வருது, ரெட்ரோக்கும் வருவோம் நாங்கள் அடுத்தது. இதுக்கு முன்னாடி நாங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி நான் பண்ணல, சூர்யா சார் பண்ணியிருக்காரா. நீ பண்ணலன்னா என்ன, சூர்யா சாருக்காக நான் வருவேன். அவனும் இவர் பண்ணி ஒரே மாதிரி இருப்போம்ல, அதனால கொஞ்சம் அது இல்லாமல் பரவாயில்ல தான். இந்த பக்கம் சூர்யா, அந்த பக்கம் என்னது பிரபாஸ். ரகு இப்படிதான் கட் பண்ணுறீங்க இதெல்லாம். மாஸ்டர்னு சொல்லி ஒரு நல்ல நேமோட ஓபன் பண்ணிட்டு பிரபாஸ், சூர்யா, சூர்யா மாதிரி இருப்பேன், ஒரு பக்கம் பார்த்தா பிரபாஸ் மாதிரி இருப்பேன் எனக்கு. அதனால தான் சொல்றேன். சரி வாங்க நம்ம உள்ள போவோம். இன்னைக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியோட ப்ரிவ்யூ ஷோ சத்யம் தியேட்டருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எல்லா ஆர்டிஸ்டும் வந்திருப்பாங்க. ஸோ மெயின் என்னோட ஆர்டிஸ்ட் வந்து இவர் தான், ஆஸ் அ கொரியோகிராஃபர். அந்த பக்கம் இருந்தவங்க கூப்பிட்டு நிக்க வச்சு ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன், எப்படி இருந்தது நீ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஐ மீன் ஆஸ் அ கொரியோகிராஃபர் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது? ஏன்னா இதோட ட்ரைலர், டீசர் எல்லாமே பயங்கர பிரம்மாண்டமாக இருந்தது. மக்கள் எல்லாருமே பயங்கரமாக பேசியிருந்தாங்க, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கதை அப்படின்ட்டு. நீங்கள் அதில் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி காத்துட்ருக்கோம். இது ஒரு பெரிய ட்ரீம், எங்களோட ட்ரீமு. ஆஸ் அ டான்ஸர் கம் அசிஸ்டன்ட் கம் இப்போ டான்ஸ் மாஸ்டர், இந்த ஒரு சத்தியம் ஸ்க்ரீனில் ஒரு படத்தில் நம்மளோட பேர் கொரியோகிராஃபர் ரகு மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அதுதான் நம்மளோட சாதனை அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷம் வந்து எப்படி சொல்கிறது, அந்த இமயமலையை தாண்டி அந்த சந்தோஷம் அந்த அளவுக்கு ரீச் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆக்சுவலி இவனை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரகு வந்துட்டு பாட்டம் ஆஃப் த ஃப்ளோர்லேருந்து நான் பார்த்துருக்கேன் எப்படியெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா ட்ராவல் பண்ணுறோம்னு நினைக்கும் போது வெரி ப்ரௌட் ஆஃப் யூ மை சைல்ட், வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. சில பேர்லாம் ரீச் ஆனோன்னு கட் பண்ணி விட்டுருவாங்க, நல்லவேளை இவன் கட் பண்ணி விடல. என்ன போமா ஃபஸ்ட்டு வந்து நான் டூரிஸ்ட் ஃபேமிலியோட ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு தான் வந்து நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் தென் என்னை ட்ரஸ்ட் பண்ணி என்னை இங்கே கூப்பிட்டு வந்து சேர்த்த நவதேவி, என்னோடய தங்கச்சி, அவளுக்கு தான் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ டார்லிங். அவள் இல்லைனா நான் இந்த படத்தில் இல்லை. அவள் தான் என்னை வந்து ட்ரஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்து விட்டா. அதுக்கப்புறம் எனக்கு ஹரிஷ் ப்ரோ, அவங்க வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவர் வந்து என்னை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி, மாஸ்டர் உங்களோட ப்ரொஃபைல் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த படத்தில் பண்ணுறீங்கன்னு சொல்லி எந்த ஒரு இதுவுமே கேட்காம என்னை உடனே எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு சான்ஸ் கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷ் ப்ரோ. அண்ட் தென் யுவராஜ் ப்ரோ, அண்ட் தென் டைரக்டர் அபி, அண்ட் தென் மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னொரு பெரிய ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து நான் சொல்றேன். இவன் கொரியோகிராஃப் பண்ணிட்டு சசி சார், சிம்ரன் மேம், அது ஹோல் க்ரூவே ஆடிச்சு இல்லை, அவங்க எல்லாருக்குமே வந்து மிக்க நன்றி. ஏன்னா ரகு கொரியோகிராஃப் பண்ணி அவங்களாம் ஆடி இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரகு சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணுறான். செம்மையான டான்ஸஸ் கச்சேன்னு பயங்கரமாக பண்ணுவான். அவங்களும் செம்ம டான்ஸ். சிம்ரன் மேம்லாம் வேற, நீ வேற மாட்டிக்கினதான். சிம்ரன் மேமை பற்றி நான் சொல்ல, நான் வந்துட்டு என்னோட தலைவர் சசிகுமார் சார் பற்றி சொன்னேன். அவர் மட்டும் நான் உனக்கு, அவரும் ஹீரோ தான், அவரும் செம்மையா. அக்கா மக பார்த்தல, எனக்கு ஒரு ரித்தி, அவர்லாம் அப்பவே பண்றாரு வந்தது. நானும் அவரும் ஒண்ணு, என்ன எவ்வளவு கஷ்டப்படுறியா அந்த மாதிரி அந்த ஜீவனை. அதுதான் சொல்ல வந்தேன். திடீர்னு உள்ள வரும்போது கேட்டாரு, இவனை யாரு கூப்பிட்டா, இவன் இங்க வந்தான், இவெல்லாம் உள்ள வந்தா நான் வரமாட்டேன், இங்க வெளியே அனுப்புங்க. ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க எங்களை மாதிரி இன்னசென்ட் டான்சர்ஸ் எல்லாம், அப்படியே புளிவாம. அதனால இவனை வச்சு நான் ஒரு சாதனை பண்றது இல்லை.
உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு டான்ஸ் மாஸ்டர் இன்சல்ட் பண்றது வேற யாரும் இல்ல, Insult கூட எல்லாம் பொண்டாட்டிங்க பண்ணலங்க. இந்த பொண்டாட்டிங்களை ஆறு மணி அவாய்ட் பண்ணி வச்சோம்னா 6:30 ஷோங்க. 7 மணி 6:30 மணி தானே போட்டிருக்கு டிக்கெட்ல. ஏடு இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. 7 மணி தாங்க பாருங்க. 6 மணிக்கே கூட்டு இவளுக்கு வந்து நான் பேசுறது முக்கியம் கிடையாதுங்க, இவளுக்கு போய் படத்துல போய் உட்காந்துக்கணும். அதனால வந்து சசி சார் வந்து என்னை ட்ரஸ்ட் பண்ணி, சிம்ரன் மேமும் சசி சாரும் ட்ரஸ்ட் பண்ணி எனக்கு வந்து இவ்வளோ பெரிய சான்ஸ் கொடுத்தது வந்து பெரிய தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தென் இதே மாதிரி உங்களோட எல்லா படத்துலையுமே ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சிம்ரன் மேம் நீங்களும் சரி, உங்களோட டீமாக இருக்கட்டும் சரி, நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால் அதுலேயே எனக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகள் கொடுத்தீங்கன்னா. இங்கே கேட்கக்கூடாதுடா, அவங்க ஆஃபீஸ் ரூம்ல போய் கேட்கணும். அசிங்கமாக கேட்குறேன். அவங்க எப்படி இதெல்லாம் பார்ப்பாங்க? நம்ம யூடியூப் சேனல் தான் வளர்ந்து வருது. சேனல் எவ்வளோ பெரிய சேனல் தெரியுமா? அது வந்துட்டு இன்னும் பிரம்மாண்டமா பெரிய சேனல் வந்துட்டு நீங்க தான் மாத்தணுங்க. சரி ஓகே ரகு, இப்போ நம்ம உள்ள போயிட்டு ரிவ்யூ ஷோக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் போய் மீட் அப் பண்ணிட்டு அவங்க கிட்டே நம்ம பேசிக்கலாம். வாங்க உள்ள போலாம். ஹலோ ஹாய் காய்ஸ். இந்த படத்தில் வந்து நான் ஒரு பெரிய ஒரு ஹீரோ வந்து பயங்கரமாக ஆட வச்சுருக்கேன். எவ்வளோ படத்தில் எவ்வளோ பேர் ஆட வச்சுருக்கேன். பட் அப்போல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு 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 பயங்கரமான பேர் கிடச்சதில்லை. ஆனால் இந்த படத்தில் ஒருத்தர் ஆட வச்சதுக்கான ஒரு பயங்கரமான ஒரு பேர், புகழ், அது வேறு யாரும் கிடையாது. வாங்க நீங்க வாங்க. வேறு லெவலுங்க அந்த குழந்தை. இந்த பக்கம் வளர்த்து என்ன சொல்ல குழந்தை கிடையாது. சொல்லு. அண்ணன் வந்து சரியான டான்ஸர். அண்ணன் இல்லைன்னா அந்த படத்தில் ஆடி இருக்க மாட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ நான் டார்ச்சர் பண்ணிட்டேன். அந்த பாட்டில் நானும் போக்கு ஃபுல்லாக வேர்த்தெல்லாம் ஊற்றிருக்கோம். அப்படிதான் நான் ஆடினேன். அண்ணன் அந்த இந்த படத்தில் அண்ணன் இல்லைனா அந்த படத்தில் ஆடி இருக்க மாட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. ரொம்ப டெடிக்கேட்டட் பர்சன். ஒரு 2 ஹவர் தான் கொடுத்தாங்க. அந்த 2 ஹவரில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு தியேட்டர் அப்ளாஸ் கிடைக்கிற அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோன்னா நான் மட்டும் காரணம் இல்லை, இவனும் காரணம். அதுக்கு காரணமான பிகைன் ஸ்க்ரீனில் காரணமாக இருக்கிறான் அவங்க அப்பாவும் காரணம். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு மாதத்தில் டார்ச்சர் கொடுக்குறத பார்த்து பொறுமையை இழந்து கோவத்தின் உச்சின்னு போய் மேலே போய் அவரோட டேரக்டரை கூட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் தானே சொன்னார், மாஸ்டர் டிஷர்ட்டில் தான் மாஸ்டர் நனைஞ்சிருக்கு, அவனுக்கு சீன் இருக்கு மாஸ்டர், அனுப்புங்க மாஸ்டர் இருக்கா அந்த ஃபுல்லாக நனைஞ்சிச்சு, அவனுக்கு சீன் இருக்கு, அவனை அனுப்பு மேலே அனுப்புங்க மாஸ்டர் அப்படின்னு அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். ஃபேமிலியோட மூவி எல்லாருமே வந்து உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக வந்து அதுவும் ஃபஸ்ட்டு தேட்டரில் பாரு, ஓடிலாம் பார்க்காது. ஃபேமிலியோட வாங்க என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? லவ் யூ சலாம். ஆல் தி பெஸ்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஓகே, அட் லாஸ்ட் வந்து நம்ம உள்ளே போயிட்டு ப்ரிவ்யூ ஷோ பார்த்துட்டோம். அந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள். இது சம்மர் வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே சம்மர் ட்ரீட். இது ஒரு மாதிரி கண் கலங்கி வந்துட்டோம் நாங்கள். அந்த அளவுக்கு ஃபீலிங்காக இருந்தது. சீரியஸாகவே நம்ம ஒரு சீன்லேயுமே செம்ம மெசேஜ் இருந்தது. படமே ஒரு மெசேஜ் தான். கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட போய் பாருங்கள். என்ன ரகு, அதுவும் ரகுவோட பர்ஃபார்மன்ஸுக்கு கிளாப் பண்ணாங்க. உன்னோட நிரல்லாம் ஒருத்தங்க பர்ஃபார்ம் பண்ணாங்கல்ல, அது சொல்கிறேன். உன்னோட பர்ஃபார்மன்ஸ்க்கு அங்கே செம்ம கிளாப்ஸ் இருந்தது. உன்னோட நிரலாக ஒரு தம்பி ஆடிச்சு இல்லையா, செம்ம அதே ஸ்டைலு பிடிச்சிட்டு அந்த உன்ன மாதிரியே ஆடி இருந்தாப்புல. சின்ன வெர்ஷன் ஆஃப் ரகுவா இருந்தது பார்க்கறதுக்கு. செம்ம ஹாப்பியாக இருந்தது. அதுவும் ஸ்க்ரீனில் வந்துட்டு உங்கள் பேர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுவும் நீங்கள் பக்கத்தில் வந்து தாப்பான்னு போட்டிங்க பார்த்தீங்களா, அதுதாங்க எனக்கு வந்துட்டு மனசு கொழுந்துச்சு. மிக்க நன்றி மிஸ்டர் ரகு, என் பேரையும் உங்கள் பேரோட சேர்த்ததுக்கு. பார்த்தீங்களா, இதுதாங்க ஒரு ஹஸ்பண்டு.
ஒய்ஃபோட பேர் கூட சேர்த்துக்கிட்டு இது பண்ணியிருக்காங்க பத்தி. ஐ எம் ரியலி ப்ரௌட். ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ மிஸ்டர் ரகு தாப்பா. தேங்க்யூ ஸோ மச் ரகு தாப்பா. இது மாதிரி நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும் ரகு தாப்பா. அப்பதான் உன் பேர் அந்த படத்தில் வரும்னு. ஆமாங்க, நம்ம ஒர்க் பண்ணுறோமோ இல்லையோ நம்ம பேரை பார்க்கும்போது ஒரு ஹாப்பியாக இருக்குங்க. கண்டிப்பாக நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட் இருக்குது. இதில் நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்கேன், அது பாருங்கள். தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்கள். மறக்காமல் ஃபேமிலியோடு வாங்க. இந்த சம்மரை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ரகு தாப்பா ஃபேமிலிஸ், பபாய். நாங்கள் கிளம்புறோம். மீண்டும் உங்களை வேறு ப்ளாகில் சந்திக்கிறோம். பபாய். இன்னொரு படத்துலேயே உங்களை சந்திக்கிறேன். பாய்.